குட் மார்னிங். இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ரைடர் 125cc. இதில் மொத்தம் 5 வேரியண்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரம்மில் டிஸ்க்கு, சிங்கிள் சீட்டு, டபுள் சீட்டு வரும். அடுத்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷன். அடுத்து வந்து ஸ்மார்ட் அண்ட் ஆப்ஷன் உள்ளது. இப்போ நியூ மாடல் ஐகோ பூஸ்ட் மாடல் கொடுத்துருப்பாங்க. இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 17 inch அலாய் கொடுத்துருப்பாங்க. வித் உங்களுக்கு ரேசிங் ரேட்டோட கொடுத்துருக்கனால வண்டி பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். வித் உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் கொடுக்குறதுனால உங்களுக்கு உடனே பஞ்சர் ஆனால் நியர்பை ஸ்டேஷன் வரை போய்க்கலாம். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 240 mm ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் போய் ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டிஸ்கோட லைஃப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் கொடுக்குறதுனால மேடு பள்ளத்தை போகும்போதில் சஸ்பென்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைடருக்குன்னு உங்களுக்கு ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஆர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். எல்இடியில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பிரைட்டாகவும் இருக்கும். 30% எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப்பும் வரும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்கனால உங்களுக்கு 2 மோட் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. மேனுவலில் மாற்றுற மாதிரி, எக்கனாமிக் மோடு, பவர் மோடு 2 மோடு மாற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு டாக்கோமீட்டர் வந்துடும். கியர் இண்டிகேஷனோட உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எத்தனை கியரில் போகிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கியர் இண்டிகேஷன் உங்களுக்கு காட்டிடும். இதில் பெட்ரோல் லெவல் இண்டிகேஷன் 10 லிட்டரு அது காட்டிடும். ஐகோ பூஸ்ட் லெவல் இன்னும் தனியாக ஒரு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா ஐகோ பூஸ்ட்டுன்னு ஒன்று மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஸ்லோப்பு இந்த மாதிரி பழத்தில் ஏறும் போதில் ஹை ஆக்சிலேஷன் கொடுக்கும் போதில் உங்களுக்கு பூஸ்ட் மோட எனபிள் ஆகி எக்ஸ்ட்ரா மைலேஜும் கிடைக்கும். 50% எக்ஸ்ட்ரா மைலேஜும் கிடைக்கும். இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கால் நோட்டிஃபிகேஷனு, அந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷனு, இந்த மாதிரி டைம் பை டைம் நேவிகேஷனோட உங்களுக்கு வந்துடும். இதுலேயே உங்களுக்கு ட்ரிப் எஃப், அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரேம்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரேம்டினா இருக்க பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஆவரேஜ் ஸ்பீடில் கிளம்பி இன்னும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு உங்களுக்கு காட்டும். இதில் லோ ஃபியூல் இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லோ ஃபியூல் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டரு வந்தோடனே உங்களுக்கு லோ ஃபியூல் இண்டிகேஷன் காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் பம்ப் லைட்டு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா வண்டியில் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இது ரன்னிங் டைமில் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஆனால் ரன்னிங் டைமில் இருந்துக்கிட்டுனா சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். இதில் ரெண்டலிகோ ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா சிக்னல்லே அந்த மாதிரி நின்ட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 செகண்டில் ஃபியூல் சேவிங் மோட எனபிள் ஆகி உங்களுக்கு இந்த இன்ஜின் ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் நீங்கள் லைட்டாக ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டு த்ராட்டில் மட்டும் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பவர் மோடு, எக்கனாமிக் மோடு, பவர் மோடு 2 மோடு கொடுத்துருந்தாலும் மேனுவல் சுவிட்ச் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில். இதுலேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கில் சுவிட்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா வண்டி ஓட்டி இருக்கப்போ கால் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இல்லை கட் பண்ணுற இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சுவிட்சுன்னு இன்னும் வாய்ஸ் அசிஸ்டோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு உங்களுக்கு வந்துடும். எமர்ஜென்சிக்கு மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 2.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேஷன் காமிச்சிடும். இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 பிஹெச்பி 7500 RPM இருக்கிறதுனால சடன் பிக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 11.2 நியூட்டன் டார்க் இருக்கும். ஏன் 2 சேமாக இருக்குன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 3 வால்வ் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. 3 வால்வ் இன்ஜின் கொடுக்குறதுனால 2 இன்லெட்டு ஒரு அவுட்லெட் இருக்கிறதுனால நல்லா சடன் பிக்கப் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் சீட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டர் சீட்டு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஸ்ப்ளிட்டர் சீட் இருக்குன்னா பேக் சீட்டை கழட்டி ஒரு டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் 1 லிட்டருக்கு 2 சீட் ஸ்டோரேஜ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இதில் பின்னாடி உட்காந்து பில்லியன் உங்களுக்கு இருக்கும். பேக் பெயின் எதுவும் வராமல் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1326 mm கொடுத்துருக்கனால ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி கட்டச்சு போகிறதும் நல்லாயிருக்கும். இதோட கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm கொடுத்துருக்கனால அண்டர் சேஸ் எதுவும் தட்டாது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 126 kg இருக்கிறதுனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இன்னொன்று கிரே கலர் வரும். தேங்க்யூ.